இருக்கிறாரு. நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க, தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் இதை தான் பாடுறோம். ஐயோ கொய்யோ நான் பாவின்ற பாட்டெலாம் கிடையாது. அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிட்டோம். அப்படியே ஏதாவது இருந்தால் கூட தூக்கி கொஞ்சம் அந்த ஸ்டான்ஸை மட்டும் தூக்கிடுறது. ஏன்? ஒரு உணர்வை உண்டாக்கணும். இந்த உணர்வு என்ன பாருங்க, இதை உதாரணத்தை நிறைய பயன்படுத்தியிருக்கேன் நான். இதை கூட பெட்டர் உதாரணம் எனக்கு கிடைக்கல, இவ்வளோ நல்லா தேடுறது கிடைக்கல, அதையே பயன்படுத்துகிறேன். லுங்கி கட்டினா மறக்க மாட்டீங்க. லுங்கி கட்டினா டீ கடையில் டீ குடிச்சிட்டு குப்பை தொட்டி பக்கத்தில் உட்காந்துக்கலாம். 200 ரூபா கொடுத்தா இன்னொரு லுங்கி வாங்கி இல்லாமல் அழுக்காச்சுன்னா தூக்கி எறிஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு சின்ன விஷயம். லுங்கி கட்டினா அதுக்கு ஒரு தனி புத்தி இருக்குது பாருங்க லுங்கிக்கு. அதனால தான் அதை கட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லை நம்ம. அது லுங்கி புத்தி. அது கீழ்த்தரமாக அழுக்கில் உட்கார சொல்லும். எங்கே நடக்கிறோம், எங்கே உட்காரணும் அப்படின்றத பற்றி ஒரு யோசனையே இருக்காது. சூட்டை போட்ட உடனே ரொம்ப ஜாக்கிரதையாக போகிறோம். தப்பானது தொட்டக்கூடாது, சேர் சகதியில் போய் நடக்கக்கூடாது, எல்லாம் அழுக்காயிடும். உட்காரும்போது சேரை கொஞ்சம் தொடச்சிட்டு உட்காரணும். ஏன்? சூட்டு அழுக்காயிடும்னு. அது ஒரு தனி மென்டாலிட்டி. இந்த பாவி 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 பாவின்னு சொன்னால் லுங்கி மென்டாலிட்டி உண்டாயிடுது. அப்புறம் இந்த குப்பையில் போய் கிடக்கிற பாவி மாதிரி ஆயிடுறோம். நீ நீதிமான், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் சொல்ல 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 சூட்டு மென்டாலிட்டி உண்டாயிடுது. சூட்டு மென்டாலிட்டி உண்டாயிடுச்சுன்னா தப்பான காரியங்களில் எவ்வளவுதான் இழுக்கப்பட்டாலும், நம்மெல்லாம் மனிதர்கள் தான் பாருங்க, இழுக்கப்பட்டாலும் சோதனை வந்தால் கூட அதில் போய் இறங்க மறுக்கிறோம் இல்லையா? இறங்க மறுக்கிறோம். நமக்கு தெரியுது, ஐயா இந்த சாக்கடைக்குள்ளே நான் போகக்கூடாது, இது ரொம்ப கெட்டது, இதில் போனேன்னா எல்லாம் அழுக்காயிடும், இதில் போனால் எல்லாம் கெட்டு போயிடும், இதில் போனால் பெரிய இழப்பு எனக்கு அப்படின்னு தெரிகிறது. அதை தூக்கி எறிஞ்சு அதை கழட்டி போடுன்றார். எதை? லுங்கிய அதை கழட்டி போட்டு சூட்டை மாட்டிக்கன்றாரு. எப்படி மாற்றுறது? எண்ணங்கள்ல தான். எண்ணங்கள்ல லுங்கி மென்டாலிட்டி எடுத்து போட்டு சூட்டு மென்டாலிட்டி உடையவனாயிரு. நீ யார்? நீ பரிசுத்தன், நீ தேவனுடைய நீதியை உடையவன், புதிய தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவன், நேர்த்தியா இருக்கணும், நல்லா இருக்கணும், அருமையா இருக்க வேணும், அப்படி உண்டாக்கப்பட்டவன் அப்படின்றத தரித்து கொள்.